கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். நிச்சயமாகவே எவ்வளவு உலர்ந்த எலும்புகள் போல இருக்கிற அனுபவங்கள் ஆனாலும், லாசருவின் சரீரத்தை போல 4 நாள் ஆகி நாற்றம் வந்த ஒரு அனுபவமாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையானாலும் கர்த்தர் தம்முடைய வாயினாலே சொன்னதை நிச்சயமாகவே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆம், இந்த வார்த்தையை அப்படியே பிடித்து கொள்வோமாக. இந்த நாளிலே சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதை காண கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பாராக. என்னை கேட்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் இந்த ஓய்வு நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்தை வாசிப்போம். இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். இங்கே நாம் வாசிக்கிறோம், அதனுடைய 32ஆம் வசனத்திலே, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே. 2ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் எப்போது நிறைவேறிற்று? இன்று என்று சொல்லும்போது இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்ட நாள். அந்த நாளிலே இயேசு மரித்தோரிலிருந்து எழும்பினதினாலே அந்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறிற்று. அப்படி என்றால் நம்முடைய பிதாக்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கர்த்தர் நிறைவேற்றினார் என்றால், நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் அனுபவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவோ பாடுபடுத்தினார்கள், கஷ்டப்படுத்தினார்கள். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் எவ்வளவோ நமக்காக காயப்பட்டார், வேதனைப்பட்டார், நொறுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் சிலுவையிலே அறையப்பட்டார், அவர் மரித்தார், 2 நாட்கள் கல்லறைக்குள்ளே காணப்பட்டார். ஹல்லேலூயா. பெரிய கல் வைத்து அடைத்து முத்திரை போட்டு காவல் காத்து கொண்டிருந்தார்கள். இயேசு உயிரோடு எழும்புகிறதற்கான எந்த வாய்ப்புமே இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது, இன்று உன்னுடைய குமாரனை நான் ஜெனிப்பித்தேன். அந்த வாக்குத்தத்தம் எவ்வளவோ வருடங்களுக்கு, நூற்றாண்டுகளுக்கு முன்னே கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் அந்த நாளிலே நிறைவேறும்படியாக இயேசுவை பிதாவாகிய தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அப்படி என்றால் இன்றைக்கு நம்முடைய வாக்குத்தத்தங்கள் மரித்து போனது, உயிரற்று இருக்கிறது, ஜீவனற்ற நிலைமையில் இருக்கிறது. இனி எந்த உயர்வும் இருக்காது, இனி எந்த ஒரு ஸ்தோத்திரம் நல்ல ஒரு அனுபவம் இருக்காது என்று சொல்லி எந்த வாய்ப்புமே இல்லை என்று நாம் நினைக்கிற எந்த காரியத்திலையும் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிச்சயமாகவே கர்த்தர் நிறைவேற்றுவார். நாம் எல்லாரும் விசுவாசிக்கிற ஒரு காரியம், நாம் விசுவாசிக்க வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. அதனாலே தான் ஏடி என்றும் பிசி என்றும் காலங்கள் திருப்பப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் யாராலையும் மறுக்க முடியாத ஒரு உண்மை, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் நாமும் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம் என்றால் நிச்சயமாக நம்முடனே கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். நாமும் சாட்சிகளாக நிற்க கர்த்தர் உதவி செய்வார். இந்த வசனத்தின்படியே ஆமென், ஹல்லேலூயா. நமக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். நாமும் சாட்சி சொல்லுவோம். அதனால் தைரியமாக விசுவாசம் உள்ளவர்களாக இன்னும் வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு அதிகமாக ஜெபத்திலே முன்னேறுவோமாக. இந்த நாளில் இருந்து சில ஸ்தோத்திரம் நம்முடைய நம்முடைய ஹல்லேலூயா மாம்ச கண்களிலே ஸ்தோத்திரம் கூடாத காரியமாக இருக்கிற, இல்லாவிட்டால் பெரிய காரியமாக இருக்கிற, ஆகாத காரியமாக இருக்கிற காரியங்களை அற்ப காரியம் போல கர்த்தர் நிறைவேற்றி வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம்.
ஆமாம் ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்களை அளவில்லாமல் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அருமன் பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஓய்வு நாள் காலை வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு இந்த வாக்கு தத்துவத்திற்காக நன்றி. அப்போ இந்த வசனத்தின்படி ஜெபிக்கிறோங்க தாவே. 2ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டபடியே அது நிறைவேறும்படியாக இயேசுவை பிதாவாகி தேவன் மருத்துவரிலிருந்து எழுப்பிறது போல கத்தாவே எங்களோடு கத்து சொன்ன வாக்கு தத்துவங்கள் எந்த மருத்த அனுபவத்தில் இருந்தாலும் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எந்த உலர்ந்து போன வறண்ட நிலத்தில் காணப்பட்டாலும் கத்தரை எழுப்புகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். வாக்கு தத்துவங்களை நிறைவேற்றுகிற அன்பருக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உமக்கு சாட்சிகளாக நிற்க கத்தர் கிருபை செய்கிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை ஆறுதல் படுத்துவீராக, தேற்றுவீராக. வாக்கு தத்துவங்களை சொல்லி சொல்லி அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணி வாக்கு தத்துவங்களை பெற்றுக்கொள்ள கத்தர் கிருபை கொடுங்கப்பா. ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் இந்த வசனத்தின்படி நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.